ஓம் ஸ்ரீ விநாயகர் துணை. நான் உங்களுடைய யதார்த்தமான ஜோதிடர் தேன்மொழி, பொள்ளாச்சி, கோவை மாவட்டம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பதிவில் சித்தர் ஜீவ சமாதிக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற அமைப்பில் நம்ம பார்க்கலாம். ஜாதகத்தில் சந்திர பகவான் மனதுக்காரகர், உடல்காரகர்னு சொல்லப்படுதுங்க. நம்ம மனசுங்கிறது பார்த்தா சந்திரனை மையப்படுத்தி தான் நம்ம பலன் சொல்கிறோம். மனசு கெட்டாதான் உடல் கெடும். அதாவது இப்போ ஒரு சோகப்பாட்டு இப்போ கேட்கும்பொழுது நம்ம எப்போயோ முடிஞ்ச அதாவது துக்கங்களையெல்லாம் பார்த்தா ஞாபகப்படுத்தி ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வந்துடும், ரொம்ப சோகமாயிடுவோம். அப்போது அந்த பாடல் பார்த்திங்கன்னா மனசு அப்சர்வ் பண்ணிவிட்டு உடல் பார்த்திங்கன்னா அதாவது அதை வருத்தப்படக்கூடிய அமைப்பில் செயல்படுது. அப்போ மனதுக்கும் உடலுக்கு சொந்தக்கிற சந்திர பகவானை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட, ஒரு நேர்மறை ஆற்றலோடு வச்சுருக்கிறோம்னா, நம்ம சித்தர்களோட இருப்பிடத்துக்கு சென்று அங்கே தியானம் பண்ணும் பட்சத்தில் மனசு தெளிவுபடும். அதனால் மனசு கஷ்டமாக இருக்கக்கூடிய அமைப்பில் பார்த்திங்கன்னா, அதாவது மனசு கஷ்டம்னா அந்த நம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் போகும்பொழுது, அதே மாதிரி லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி இருக்கும் பட்சத்தில், பார்வை பார்க்கும் பட்சத்தில் மனசு ரொம்ப கெட்டு போயிருங்க. அப்போ எதுவுமே செயல்பட தோணாதுங்க. இந்த மாதிரி நேரங்களில் இந்த சித்தர் ஜீவ சமாதிக்கு போய் வழிபாடு பண்ணி, அதாவது அங்கே உங்களுடைய வயது 20 வயதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சித்தர் ஜீவ சமாதி 20 தடவை சுற்றணும். அப்புறம் அமைதியை ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணும் பட்சத்தில் உங்கள் மனசு கவலைகள்லாம் மறந்து ஒரு நல்ல எனர்ஜெட்டிக், ஒரு மோட்டிவேஷன் அமைப்பில் பார்த்திங்கன்னா செயல்படும். அதாவது உற்சாகமாக செயல்படுங்க. கவலைகள் மறந்துடும். அடுத்த கட்ட முன்னேற்றம் என்னமோ அதை பற்றின சிந்தனைகள் அதிகமாக தோன்றும். அதனால் சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு ஒவ்வொரு பௌர்ணமி, அமாவாசைகள், வியாழக்கிழமை, சனிக்கிழமைகளில் தாராளமாக நீங்கள் போய் வழிபாடு பண்ணலாம். ஏதாவது ஸ்வீட்ஸும் கூட கொண்டு போய் வச்சு அதையெல்லாம் சாமிக்கு படைச்சிட்டு அங்கே எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணலாம். எல்லாத்துக்கும் தாராளமாக ஒரு பிரசாதமாக கொடுக்கலாமுங்க. நன்றி. மீண்டும் பார்த்தீங்கன்னா சித்தர் ஜீவ சமாதி பற்றிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.